ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கரங்குவிவார் உண்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கனம் தரும் நீள் குழலால் க்ஷேமங்கரி கடை கண்களே. சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா. மிக அருமையான தலைப்பு. ஒரு பாகவதராக இருக்கிறவருக்கு இந்த தலைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க நாள் முழுக்க பேசிகிட்டு இருப்பாள். இது நாரத பக்தி சூத்திரத்தில் 2வது சூத்திரமாக வருகிறது. ஆனால் அதில் பக்திங்கிற வார்த்தையே இல்லை. ஏன் அப்படின்னா சூத்திரத்தில் முதல்ல என்ன வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கோ அந்த வார்த்தையை மறுபடியும் உபயோகிக்க மாட்டாங்களாம். ஸோ அந்த பக்திங்கிறது முதல் சூத்திரத்தில் சொல்லப்பட்டதுனால அதை பற்றின விமர்சிக்க இந்த கிரந்தம் இருக்கிறது என்று கூறப்பட்டு அதற்கு தொடராக இது சா து அஸ்மின் பரம பிரேம ரூபா. இதில் சாங்கிறது தான் அந்த பக்தி. அஸ்மின் சொல்கிற பட்சத்தில் கடவுளிடம் அப்படிங்கிற பொருளாகிறது. அதில் கூட ஒருத்தர் சொல்கிறாராம், ஏன் அஸ்மின் சப்தம் யூஸ் பண்ணாங்க, ஈஸ்வரன் இல்லை தேவி இல்லை பல ரூபங்கள் யூஸ் பண்ணி பிரயோகிக்கப்பட்டிருக்கலாமேன்னு சொல்கிறப்ப சொன்னாங்களாம், அது ஆணா பெண்ணா தெரியாது, அதனால் ப்ரோனம் பர்சனல் ப்ரோனம் அஸ்மின்னு சொல்லிடலான்ற மாதிரி சொல்லியிருக்கார் நாரதர். யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவளை, அந்த கடவுளை. அந்த கடவுளிடம் பரம அப்படிங்கிற வார்த்தைக்கு உயர்ந்த உகந்த அப்படின்ற பொருள் இருக்குது. உயர்ந்த உகந்த. உயர்ந்த அப்படின்னு அர்த்தம்னா அதற்கும் மேலே கிடையாது. உகந்தன்னு சொல்கிறதுலையும் அதுக்கும் உன்னதமான எதுவும் கிடையாது. அப்போ தான் அந்த பரம அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பரம என்ன? பிரேமம். பிரேமங்கிறது எங்கள் அன்பு. குருதேவர் சொல்லுவார், ஒரு பக்தன் பக்தி வழியில் செல்லும் பொழுது அந்த பக்தி எங்கே கொண்டு போய் அவனை கொண்டு செல்லும் அப்படின்னா பிரேமத்தில் போய் கொண்டு செல்லும் சொல்லுவாங்க. பாவம் வரும், மகாபாவம் வரும், அடுத்ததாக பிரேமம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரேமத்தின் வடிவமாக இருக்கிறது தான் அந்த பக்தி. அதாவது இது ரொம்ப வினோதமான ஒரு கருத்து. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எதிலிருந்து துவங்குகிறானோ அவங்ககிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க, அங்கேயே முடியும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் எதுக்குறா இங்கேருந்து போகணுன்னு கேட்பான். அதாவது ஞானத்தில் அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு போகிறோம். இப்போ பக்தியில் எங்கே இருந்தால் பக்தியிலிருந்து பக்திக்கே போகும் அப்படின்ற ஒரு கருத்து வருகிறது. பிரேமைங்கிறது உயர்ந்த நிலை. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே சொல்கிறார், அப்படிப்பட்ட நிலை ஜீவாத்மர்களுக்கு வராது, ஈஸ்வர கோடிகளுக்கும் அதை பற்றி சொல்லலை அவர். ஆனால் அவதார புருஷருக்கு பிரேமை வரும் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லிவிட்டு சைதன்ய மகாபிரபுவுடைய வாழ்க்கை அனுபவங்களை அவர் அப்பப்போ குறிப்பு சொல்லுவார். அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரேம பாவம் எப்படி வெளிவந்தது, how did it manifest. இப்போது வாழ்க்கை தத்துவம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அதில் வந்து 3 கேள்விகள் வரும், 3 குறிப்புகள் இருக்கிறது. உண்மை என்ன? நாம் எதை உண்மை என்று கருதுகிறோம்? ஒரு மனுஷன், விவேகானந்தர் சொல்வார், பொய்யான வாழ்க்கையை ரொம்ப நாள் நம்ம வாழ முடியாது. நீங்கள் வாழணும்னு நினச்சா கூட பொய்யான வாழ்க்கையை ரொம்ப நாள் வாழ முடியாது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் எத்தனை தடவை தான் நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பேள், பரவாயில்லன்ட்டு. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து அந்த உண்மையை நோக்கின ஒரு தேடுதல் மனசுக்குள்ளே வந்து, ஆனால் அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த உண்மை விவேகானந்தரும் அதில் குறிப்பிடுறார். உண்மை லோவர் ட்ரூத், ஹையர் ட்ரூத், கீழ்த்தரமான, நடுத்தரமான, மேல்தரமான உண்மைகள் தரப்பட்டு தருகிறது. உண்மை ஒன்று இருக்கிறது. ஸோ வாழ்க்கை தத்துவத்தில் அனைவரும் உண்மையை தேடி தான் செல்கிறோம். சரி, உண்மை இருக்குன்னு நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு உண்மை ஒன்று இருக்கிறது, இந்த உலகமே உண்மைன்னு இருக்கட்டுமே, யாராவது எடுத்துக்கிறானா நமக்கு என்ன வந்தது? இருந்தால் கூட அவளுக்கு ஒரு இலக்கு, கோல் ஆர் ஆம்பிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுப்பாங்க. யூ மே நோ த ட்ரூத். உண்மை தெரிஞ்சாலும் நாம் ஒரு கோல் வச்சுப்போம். அதாவது வாழ்க்கையில் படிப்பு அவசியம் அப்படிங்கிற அந்த உண்மை என்றதை கருதி படிக்க ஆரம்பித்தால் அவன் ஏதோ ஒரு பிஹெச்டி போகிறதுக்கோ பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுக்கோ அவன் முயற்சி பண்ணுவான். ஸோ அதை ஒரு கோல், ஒரு எய்மாக வச்சுப்பான். எஜுகேஷன் வந்து ஒரு ட்ரூத்தாக இருக்கலாம், கல்வி ஒரு ட்ரூத்தாக இருக்கலாம். ஆனால் அந்த கல்வியை அடையணுன்னா என்ன பண்ணுவான்? அவன் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு, ஏதோ ஒன்று மையமாக வைத்துக்கொண்டு அதை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதாவது 3ஆவதாக அந்த முயற்சி வழி, எந்த வழியை சென்று அதை அடைவான். ஸோ இது வந்து அனைவரின் வாழ்க்கையிலே இந்த 3ம் பின்னி கொண்டு இருக்கிறது. முதலாவது உண்மை, தத்துவங்கள், வாழ்க்கை தத்துவம். 2வது சொல்லுவது அந்த தத்துவத்தை ஆணித்தரமாக நாம் அறிவதற்கும் பெறுவதற்கும் ஒரு இலக்கை வைத்துக்கொள்வோம். அந்த இலக்கை வைத்தவருக்கு அந்த இலக்கை அடைய ஒரு வழிவகுப்போம். இது என்னாகும்? ஒரு இலக்கை நோக்கி சென்ற போது அதை அடைந்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம்ன்ற ஒரு பெரிய கேள்வி வரும், அது அப்புறம் பார்ப்போம். முதல் இலக்கை நம்ம அடைய முயற்சி செய்வோம். இப்போது ஆன்மீகத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக 3 வழி சொல்லுவாங்க. அதில் 2 வழி தான் பிரதானமாக இருக்கிறது. ஒன்று ஞானம் என்று சொல்வார்கள், மற்றொன்று பக்தி என்று சொல்வார்கள். இப்போ ஞானத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானே அந்த ஞானத்தின் சொரூபமாக விளங்குகிறார். அது உண்மை. ஈஸ்வரக ஞானஸ்வரூபா, சச்சிதானந்த ஸ்வரூபம். அதில் வந்து சித் ஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஆனந்த வடிவமாக, ஞான வடிவமாக பகவான் விளங்குகிறார். சரி, அவரை ஞான வடிவாக அவரை நாம் வணங்கினோமானால் அப்போ இலக்கு என்னவாக இருக்கும்? இலக்கு என்னவாக இருக்கும்? மோட்சம் இலக்காக இருக்கும். ஏன்னா ஞானம் இல்லாதவன் கட்டுண்டிருக்கிறான். ஸோ அதிலிருந்து விடுபடுவதற்காக அவன் எதை இலக்காக வைத்துக்கொள்கிறான்? மோட்சம் இலக்காக வைத்துக்கொள்கிறான். அந்த ஞான வடிவான ஈஸ்வரனை அடைவதற்கு மோட்சம் ஒரு இலக்காக வைத்துக்கொள்கிறான். சரி, அந்த மோட்சத்தை அடைவதற்கு அவன் எந்த வழியை பின்பற்றுகிறான்? அவன் பின்பற்றும் வழி விசாரம், விவேகம் உள்ள அந்த விசாரத்தை அவன் பின்பற்றுகிறான். எது உண்மை, எது பொய்? உண்மையானதை எடுத்துக்கொள், பொய்யானதை விட்டுவிடு. சரி, பக்தி என்று சொல்கிறது, பக்தி அதே பகவானை வந்து எது ஞான வழியில் இது ஞானஸ்வரூபமாக விளக்கப்பட்டிருக்கிறதோ அதே பக்தி வழியில் வந்து பிரேமஸ்வரூபமாகவும் பக்தி ரசமாகவும் அவரை குறித்து சொல்கிறது. பக்தி ரசம், தி எசன்ஸ், த நெக்டர் which has to be experienced. ஸோ பக்தி ரசமாக பகவானை, அவர் பக்தி ரசம் கொண்டவர், பக்தி ரசமாக இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை கருத்தாக கொண்டிருக்கிறோம். ஸோ இலக்கு என்ன?
பக்தி புரிவதே இலக்கு, அந்த பக்தியை அடைவதே இலக்கு. சரி, வழி என்ன? அந்த வழியும் பக்தி. அதுதான் அதனால தான் பக்தி மார்க்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் தென்படுகிறது. ஏன்னா எது உண்மையோ அதுவே இலக்காக விளங்குகிறது, எது இலக்கோ அதுவாக வழியாகவும் விளங்குகிறது. ஞான சாதகன் மோட்சத்துக்காக விரைகிறான். சுவாமி குருதேவ ராமகிருஷ்ணர் அந்த பரமபதம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை குறித்து அவர் சொல்லுவார். பரமபதத்தில் விளையாடும் பொழுது அந்த இது இருக்கும், ஏணிலாம் இருக்கும், ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும். ஏணியை மேலே தூக்கி விடும், பாம்பு கீழே தள்ளிடும். இந்த ஞானி என்ன பண்ணுவான்னா, எந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த மேலே இருக்கிற அந்த கோலோக் தான் பரமபதத்தை போய் அடையணும் அப்படின்ட்டு தான் அவன் பார்ப்பான். மற்றது எதையுமே அவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் ஒரு பக்தனாக இருக்கிறவன் என்ன பண்ணான், ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும், ஒரு நிகழ்ச்சியும், மேலோங்கி செல்வதும் கீழ் நோக்கி செல்வதும் அனைத்திலையும் அவன் அந்த பகவத் கருத்தை கொண்டு, அந்த பக்தியை கொண்டு அவன் அதை நேராக அவன் அதை அனுபவிக்கிறான். இது நமக்கு என்ன இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, முக்தியை தேடும் ஞானியும் அந்த அன்பை தேடும் அந்த பக்தனும் ஒரே பரம்பொருளை வெவ்வேறாக அவர்கள் அடைய முயற்சிக்கிறார்கள். எது முமுட்சத்துவம் என்று ஞானிக்கு தெரிகிறதோ அதே தான் ஒரு பக்தனுக்கு வியாக்குலத்துவம் என்று தெரிகிறது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வியாக்குலம் அப்படிங்கிற வார்த்தையே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்ததே குருதேவ ராமகிருஷ்ணன்னு சொல்லலாம். ஏன்னா வியாக்குலம் அப்படின்னா மனசில் சஞ்சலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிலையிலே மனம் இல்லாத நிலையை வியாக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கு உதவாது அந்த மனசு. ஆனால் குருதேவர் சொல்கிறார், அந்த நிலையற்ற, எப்படி நிலையற்றதுன்னா பகவான் நமக்கு இன்னும் கை கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மன சஞ்சலத்தை கொடுக்கறதான். அந்த வியாக்குலத்தை அவர் அப்படியாக அந்த அர்த்தம் செய்கிறார் குருதேவர் ராமகிருஷ்ணர். இந்த ஞானத்திலையும் பக்தியிலையும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், இருவருமே அந்த பரம்பொருளை வேறாக பார்க்கவில்லை. ஞானி என்ன செய்கிறான்னா, அந்த ஈஸ்வரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனோட ஒன்றான இருக்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த தத்துவத்தை கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்தி கொள்கிறான், சாதனையை புரிகிறான். இந்த வியாக்குலத்துவம் என்ன பண்ணுறதுன்னா, பகவானோட ஒன்று சேர்க்கறது. அந்த பக்தி ரசத்தை அனுபவிக்கும் பொழுது அவன் மனதிலே அவனுக்கும் அந்த பகவானுக்கும் எந்த விதமான ஒரு இடரும் இல்லாத ஒரு அனுபவத்தை அவன் பெறுகிறான். அதனால் இரண்டும் ஒரு காயினுக்கு ரெண்டு சைடில் இருக்கிற மாதிரி ஞானமும் பக்தியும் விளங்குகிறது. நாரதர், குருதேவர் சொல்கிறார், ஒரு நிகழ்ச்சி, நாரதர் ராமர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறாராம். என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாயையிலிருந்து பிடிபடாத அளவுக்கு உன் மேலே அகலாத பக்தியை எனக்கு கொடு அப்படின்னு ராமச்சந்திரர்கிட்ட கேட்குறார். அப்போது ராமச்சந்திர நாதர் சொல்கிறாராம், உன்கிட்ட தான் அது ஆல்ரெடி இருக்கே, நீ வேறு ஏதாவது கேளு அப்படின்றப்போ, அப்போது நாரதர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த உன் மேலே இருக்கிற தூய பக்தியே எனக்கு அது போதும் என்ற இந்த ஒரு கதையை சொல்லி நமக்கு என்ன குருதேவர் புரிய வைக்கிறார் என்றால், நம்மளுடைய சாதனைக்கு பக்தி ஒன்றே போதும். அதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதற்கு ஊன்றுகோலாகவும் துணையாகவும் வேறு எந்த நெறியையும் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற
அது ஏகாத்ம பாவம். ஏகாத்ம பாவத்திலிருந்து அடையணும் அப்படின்னா இந்த நிச்சலா பக்தி நமக்கு தேவை. பரம பிரேம ரூபா அப்படின்னு சொல்கிறதுல பரமன்ற சொல்கிறதுல உயர்ந்த, உகந்த, தீவிரமான அப்படின்ற பொருள் இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட தீவிரமானதுன்ற சொல்கிறதுல குருதேவர் சொல்கிறார். இன்ஃபேக்ட் குருதேவர் பைரவி பிராமணிட்டு சொல்கிறார். ஏன்னா மக்கள்லாம் பைத்தியம்னு சொல்கிறாங்க, நான் நிஜமாகவே பைத்தியமா அப்படின்றப்போ அந்த பிராமணி என்ன சொன்னார்னு நமக்கு தெரியும். மக்கள் பல லௌகீக விஷயங்களை மனதிலே கொண்டு அவர்கள் பைத்தியமாக தெரிகிறார்கள். நீ அந்த பகவத் விஷயத்தை மனசில் வச்சுன்னு பைத்தியமாக இருக்க, நல்லது தானே அது, அதுதானே எல்லாருக்கும் தேவையானது. அப்போது குருதேவர் அதையே பல பல வகையில் விவரிக்கிறார். மக்கள்லாம் பந்து ஜனங்களுக்காக குடங்குடமாக கண்ணீர் விடுறாங்க. ஆனால் அந்த பகவானுக்காக ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரமாட்டேங்கிறது. ஏன்? பகவான்கிட்ட எப்படி பக்தி கொண்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறார். ஒரு தாய் தன் சேயிடம் என்ன பக்தியை என்ன அன்பை கொண்டிருக்கிறாளோ, ஒரு கஞ்சன் கருமி அவன் அந்த தனத்து மேலே என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கிறதோ, அதே போல் காதலன் காதலி மேலே எப்படி ஒரு அன்பை வைத்திருக்கிறானோ இவ்வாறாக அதை பக்தன் கடவுளுடன் வைத்திருப்பானா? இல்லை. இது மூன்றும் சேர்ந்ததாக இருக்க வேண்டுமா? மூன்றும் கலந்ததாக இருக்க வேண்டுமா? மூன்றும் கலந்ததாக இருக்கணுன்ற பட்சத்தில் அவன் மனசு வேற எதுலேயும் போகாது. அதாவது காமத்திலையும் போகாது, தர்மத்திலையும் போகாது, அர்த்தத்திலையும் போகாது. இதில் மூணும் இருக்குது: தர்ம, அர்த்த, காம. தர்மம்ங்கிறது என்ன? தாய் சேயை காற்பது தர்மம். கருமி தனத்திலே வைத்திருக்கிற அன்பு, அது தனத்தை சார்ந்தது. பந்து ஜனக்கள் மத்தியில் இருக்கிறது காமம். ஸோ தர்மம், அர்த்தம், காமம், இந்த மூன்றிலே நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய சக்தியை பிரயோகிக்கிறோமோ அந்த சக்தியை கொண்டு தான் நான் பகவானை அணுக வேண்டும், அவரை வழிபட வேண்டும். முந்தின காலத்திலலாம் மக்கள் சந்நியாசம் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒரு டேபு அப்படின்னு சொல்லுவாங்க சொசைட்டியில். டேபுனா தமிழில் என்ன சொல்லுவாங்க? டேபுக்கு என்னென்னா ஒரு இழுக்குன்னு சொல்லலாம். என்ன இழுக்குன்னா, உதவாக்கிறடா இவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, தனக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக இவன் சந்நியாசம் மேற்கொள்கிறான் அப்படின்றது தான் மக்களுடைய வழக்கு. அதனால தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக சந்நியாசத்துக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது, ஆனால் ஈடுபாடு கிடையாது. இப்போதைக்கு எல்லோரும் மதிக்கிறாங்க, முன்னாடி அவ்வளோ அதுக்கு ஒரு குருத்துவம் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல. இதுதான் ஒரே காரணம். ஏன்னா வந்திருக்கு போனவங்கள்லாம் they were not the best representatives anyway. ஸோ இந்த மூணு பக்தி, தர்மம், அர்த்தம், காமம் என்று மூன்று உதாரணத்தை கொண்டு இந்த மூன்று புருஷார்த்தர்களுடைய பின்னாடி நம்ம என்ன சக்தியை நம்ம செலுத்துகிறோமோ அந்த சக்தியை நாம் பகவானிடம் செலுத்தினோமானால் என்ன கிடைக்கும்? நான்காவதாக வீடு. வீடு தான் மோட்சம். இப்போது பக்தியில் இந்த மூணுத்தையும் ஒன்றா போட்டோன்னா என்ன கிடைக்கும்னா வியாக்குலத்துவம் கிடைக்கும். அந்த பகவான் மேலே இருக்கிற ஒரு ஏக்கம், அவரை இன்னும் நாம் அடையவில்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அப்போ தான் நமக்கு வரும். ஒரு சுவாமி சொன்னார், அவர் தீக்ஷா குருவாக இருந்திருக்கிறார். தீட்சை தந்த பிறகு 3 நாள் ஜபித்த பிறகு அவர் கேட்டாராம், நான் 3 நாள் ஜபித்தேன், இதனால் ஒரு பலனும் இல்லையே, மந்திரம் வேலை செய்கிறதா என்றது எனக்கு தெரியவில்லை, வேறு ஏதாவது மந்திரம் இருந்தால் தாங்கள். இது ஏன் வர்றது அப்படின்னா, இந்த தர்மம், அர்த்தம், காமம் பின்னாடி போட்டிருக்கிற அந்த சக்தியை ஒரு வேளை அந்த 3 நாளில் ஜபித்த போது
அந்த சக்தியை அவன் போட்டிருந்தான்னா அவனுக்கு கண்டிப்பாக அது வந்து அவனுக்கு கிடைத்திருக்கும் அது. அதுக்கப்புறம் குருதேவர் ஒரு வாட்டி சொல்கிறார், மக்கள் வந்து 5 வகையான உணவுகள் உண்கிறார்கள், ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு உணவு தான் இருக்கிறது. அதாவது எப்படி அந்த எஃபர்ட்ஸ் ஆல் ஹேவ் டு பி சேனலைஸ் டுவர்ட்ஸ் ஒன் பாயிண்ட். அத்தனை முயற்சியும் ஒருமுகமாக்க வேண்டும்ங்கிறதுக்கு என்ன ஒரு உன்னதமான ஒரு உதாரணத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்கள். 5 உணவுங்கிற சொல்லும்பொழுது நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள், இந்த பஞ்ச இந்திரியங்களால் இந்த உலகத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது நம்ம உள்ளே இருக்கிற ஆன்ம சக்தி, புத்தி சக்தி, மனோபலம், இது அத்தனையும் வந்து இதில் இந்த உலகம் அப்படி தான் போகும். இந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணணுன்னா இந்த இந்திரியங்களை கொண்டு தான் பண்ணணும். குருதேவர் வந்து இதை வந்து மறுக்கலை. ஆனால் இதை விட்டு நாம் பகவானை வந்து சாதனை பண்ணும் பொழுது அப்போவும் மனசு வந்து இந்த 5 பஞ்சேந்திரியங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்ததுன்னா அப்போது அந்த சாதனைக்கு உட்கார்ற அர்த்தமும் கிடையாது, அதுக்கு பலனும் வராது. அப்படியாக உட்காந்துட்டு 3 நாள் போயிட்டு மந்திரத்தை சேஞ்ச் பண்ணோன்னு கேட்டால் இது பேராஸ்டமாலில் குரோசினுக்கும் மெட்டாசினுக்கும் வேறு மாத்திரை கொடுக்குற மாதிரி கிடையாது இது. அப்புறம் குருதேவர் இன்னொரு அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் கொடுக்குறார். வீட்டில் இருக்கிற மாட்டு பொண்ணு, அவள் வந்து வீட்டில் இருக்கிற அத்தனை, அதாவது இது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த முன்னாடி சொல்கிறாரு பார்த்தீங்களா, 5 வகையான உணவுகள் மக்கள் உண்கிறார்கள், எனக்கு ஒன்றே தான். அது ஒன்று யாருன்னா ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் தான் அவருக்கு ஒரே ஒரு ஃபுட்டு. பகவான் பேரை சொல்லி தான் அவர் முழு வாழ்க்கையும் ஓட்டியிருக்கார். அப்படி சொல்லிவிட்டு அப்போ இந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ முடியும்? சரி, நான் எப்படியோ ஒன்று கட்ட நான் வாடிட்டேன், மக்கள் எப்படி வாழ முடியறதுக்கு ஒரு 3வதாக ரொம்ப மிக அழகான உதாரணம் வீட்டில் இருக்கிற மாட்டு பொண்ணு. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட அன்பாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, அவர்களுக்கு சேவை செய்வார்கள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த கணவனுக்கு இருக்கிற இடம் வந்து வேறு யாருக்குமே கிடையாது. இது இன்னொரு விதமாகவும், அதாவது பரமம்ன்றது உயர்ந்த தீவிரமான அந்த தொடர்பு இருக்குது பாருங்களேன். அந்த தொடர்புக்கு வந்து ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? சரி, அங்கே தான் வந்து நம்ம குருதேவரோட இந்த எளிய மொழிகளில் வந்து நம்ம எளிய உதாரணத்துலேயும் அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள்லையும் ஏன் எளிமையாக கொடுத்துருக்காரு. சங்கரர் பிரம்மசூத்திரத்தில் கொடுத்துருக்கிற காம்ப்ளிகேட்டட் 500 சூத்திரத்துக்கு மேலே இருக்கிறது அத்தனையும் படிக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு ஜன்மமே ஆகிடும். சம்ஸ்கிருதம் படிக்கணும், நியாயம் படிக்கணும். ஆனால் இவ்வளோ எளிமையான கருத்து தீவிரம் அப்படின்ற பரம பிரேம ரூபம்ன்ற அந்த தீவிரமானதுக்கு என்ன அழகான உதாரணம் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த இடத்துல வந்து வேற யாரையுமே கனவுல கூட வைக்க மாட்டான் அந்த பெண்மணின்னு சொல்லிட்டான். நல்லவேளை ஆணு சொல்லலை, நீங்கள்லாம் வந்து அவளை தான் பார்க்கணும், இவாளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸு இவா தான் குருதேவரே வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டார். எப்படின்னா அந்த தனித்துவமான ஒரு பதவியும் அந்த ஒரு இடத்தையும் பகவானுக்கு நாம் செலுத்தணும். வீட்டில் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கணவன் வீடு திரும்பும் பொழுது அவரோட உட்காந்து அவருக்கு உபசரணை பண்ணுறதும் அவருக்கு பணிவிடை பண்ணுறதுல பொழுது மனம் எங்கேயுமே இருக்காது. அதே போல் தான் நமக்கும் வாழ்க்கையிலையும் பல இடத்துல நாம் வந்து போய் நாம் வேலை செய்கிறோம், நாம் அப்படியே பிணைந்து இருக்கிறோம். ஆனால் அதை விட்டு நாம் வீடு திரும்பும் பொழுது எல்லாத்துக்கும் தண்ணி இருக்கிறவங்க குளிக்கலாம், குளிக்காதவங்க மூஞ்சி உண்டி கழுவிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம பகவானே இந்த நேரம் உனக்காக அப்படின்ற நம்ம அந்த சமயத்தை கொடுக்க முடியறதா? ஸோ இந்த தீவிரம் பரம பிரேமம் சொல்கிறது, தீவிரமான பிரேமையை கொண்டிருப்பது தான் பக்திங்க சொல்லும் பொழுது நமக்கு அந்த தீவிரமானது எப்படி வாழ்நாளில் வந்து வெளிப்படும்னா இந்த நேரத்தில் தான் வெளிப்படும். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது இவனும் அப்படி தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கணவனுக்கு உபசரணை பண்ணும்போது அவளுக்கு அந்த சாந்தம் இருக்க தான் செய்யும், அந்த கிளாந்தம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் முழு மனசோட முழு ஆர்வத்தோட வந்திருக்கிறவனுக்கு மனம் உற்சாகப்படுத்தி
அந்தளவுக்கு பணிவிடை செய்கிறாள். அப்போது நாம் வந்து இதே மாதிரி பகவானுடையும் மற்ற இடத்துல குருதேவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், எல்லா நேரத்துலையும் நீ வந்து 2 கையை வச்சு வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கையில் வேலை பண்ணால் போதும். இந்த உலகத்துக்கு நீ கொடுக்குற மரியாதை ஒரு கை போதும், இன்னொரு கையில் பகவானை பிடிச்சிக்கோ. வேலை முடிஞ்ச அப்புறம் 2 கையால் பகவானை பிடிச்சிக்கோ. பாருங்கள் என்ன நல்ல உதாரணம் பாருங்கள். வேலை முடிஞ்ச அப்புறம்னா அந்த சாயங்காலம் வீட்டில் கணவன் திரும்பும் பொழுது முழு மனதோட அந்த மனைவி வந்து அந்த கணவனுக்கு பணிவிடை செய்கிறாளாம். அதான் 2 கையால் பகவானை பிடிக்கணுன்றதுக்கு இதை விட ஒரு எளிமையான உதாரணம் நம்ம தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் வந்து ஒரு தொடர்பும் இருக்குது, அப்ரோச் வேறு வேறு. இன்ஃபேக்ட் தோத்தாபுரி அவருடைய குருதேவர் அவர் வந்து ஞான சாதனையில் வந்து அவருக்கு தீட்சை கொடுத்து அவர் வழிநடத்தி செல்லும் பொழுது அவருக்கு 3 நாள் தான் ஆச்சான் அவர் நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி அவரால் மனதை வந்து ஒருமைப்படுத்த முடியலையா. தியானம் செய்யும் தியானமோ அல்லது நிதித்தியாசனமோ என்ன பண்ணினார்னு தெரியாது. அவர் ஏதோ ஒரு அந்த உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது இந்த காளிதேவியாரோட உருவம் வந்து அந்த அந்த அத்வைத ஒருமையை வந்து உணர்றதுக்கு அது ஒரு தடையாக இருந்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. இந்த உருவம் வந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியல, உன்னால் எப்படி முடியாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பண்ணுறார். அப்போது அந்த ஒரு கண்ணாடி துண்டை வச்சு குத்தி இது வலிக்கிறத பற்றியா, இந்த வலியில் வந்து நீ கொஞ்சம் தியானம் செய்யின்னு சொன்ன பிறகு அது சொன்னார். ஆனாலும் இவர் வந்து ஒரு விவேகத்தை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த விவேகங்கிறது என்னென்னா ஞானத்தை உள்ள என்னென்னா அந்த ஞானத்தை வந்து ஒரு கடுகமாக, ஒரு கத்தியாக, ஒரு வாளாக எடுத்து வந்து அந்த தேவியின் உருவத்தை அப்படியே பிளக்கிறார். அதாவது ஞான அசின்னு சொல்லியிருக்கோம், நம்ம கீதையிலையும் இருக்குது. ஞான அசி, ஞான அக்னி அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அதாவது வெட்டுறது, குத்துறது, எரிக்கிறது, இதுதான் ஞானத்தில் இருக்குது. ஆனால் பக்தியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசமாக இருக்குது. பக்தியில் வந்து ரசத்தை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஞானத்துக்கும் பக்தி இருக்கிற ஒரு மிக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வித்தியாசம். ரெண்டுமே ஆனால் ஒரே தத்துவத்தை தான் விளக்குகிறது, அதை கொண்டு சேர்க்கிறது நம்மளை. இந்த பக்தி ரசம்னு சொல்லும்பொழுது நமக்கு குருதேவருடைய அமுதமொழிகளை படித்ததன் காரணமாகவும், லீலா பிரசங்கம் கிரேட் மாஸ்டர் படித்ததன் காரணமாக, குருதேவர் அதை படித்ததன் மூலமாகவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். குருதேவர் ஒரு பெரிய வரம் தான். ஆனால் அகோரமணி தேவி அப்படின்றது கோபாலியர்மா பக்தியில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த கலியுகத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பார்களா? அதாவது எப்படி ஞானம் வந்து ஆத்மரூபமாக அந்த ஒருமை நிலையை கொண்டு செய்கிறதோ, பக்தி பிரேமையின் ஆவிர்பாவத்தினாலே அந்த ஒருமை நிலையை கொண்டு செல்லுங்கிறதுக்கு இந்த கோபாலியர்மா ஒரு நல்ல ஒரு உதாரணமாக திகழ்கிறார். சிறிய வயதிலேயே விதவையானவள், லௌகிகம் என்று என்னென்று ஒரு லேச மாத்திரம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன டஸ்ட் அளவுக்கு கூட அவளுக்கு லௌகிகம்னா என்னன்னு தெரியாது. 30 வருஷ காலம் அவங்க வந்து அவங்கள வழியில், அதாவது அவங்களுடைய கணவன் வழியில் அவங்க கிருஷ்ணரை வழிபடுவாங்க, கோபால கிருஷ்ணரை வழிபடுவாங்க. அவருக்கு கோபாலருடைய மந்திரம் ஏதோ கிடைத்திருக்கிறது. அந்த மந்திரத்தை சும்மா இல்லை, 30 வருஷம் அவங்க வந்து சாதனை செய்திருக்கிறார்கள். அதன் பலனாகவோ என்னவோ தெரியல, குருதேவரை வந்து அடைந்த பிறகு குருதேவரே வந்து கோபாலனாக மாறிவிடுகிறார். இவர் பக்திக்கு பகவானே மாறிடுறார். ஒரு கதை சொல்லுவாங்க, அது கதையாகவே தான் இருந்தது இத்தனை நாளாக. ஆனால் பக்தி வந்து அதை கண்டிப்பாக அது அவ்வாறான கதையை நிஜமாக முடியும்ன்றதுக்கு கோபாலன் கதை என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் அப்போது வந்து துவாபர யுகம் போயின்னு இருந்தது. திரேதாயுகம் முடிஞ்செடுத்து துவாபர யுகம் போயின்னு இருக்கு. அப்போது கண்ணபிரானை தரிசிக்க ஆஞ்சநேயர் வரார். அப்போது
கண்ணபிரான் வந்து ருக்மிணிகிட்ட சொல்கிறாளாம். அப்போது ஒன்றா இருந்திருக்கா போல் இருக்கு. உடனடியாக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, நீ நானும் ராமர் சீதையாக தான் மாறணும். ஏன்னா ஆஞ்சநேயன் வந்து ராமர் சீதையை தவிர வேறு யாரையும் பார்க்குறதுக்கு விருப்பப்பட மாட்டான். அதாவது கிருஷ்ணனும் ருக்மிணியும் ராமசீதைய வேடத்தில் ராமசீதையாக மாறி அந்த ஆஞ்சநேயனை வந்து அவருக்கு தரிசனத்துக்கு இவர் வந்து பண்ணி கொடுத்தாங்களாம். அவர் வந்து பார்க்கறதுக்கு தான் வரார். குருதேவர் ராமகிருஷ்ணர் இங்கே கோபாலராக மாறிட்டார். ஏன்னா கோபால் தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, வேறு யாருக்கும் நான் பணிய மாட்டேங்கிற ஒரு குவாலிட்டியை கொண்டு வந்து கோபாலருமா சிடுன்னு இருப்பாங்க. எல்லா வேலையும் தானே செய்வா. பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, ஆனால் என்ன இருந்தாலும் தானே செய்வா. இன்னொருத்தருக்கு நான் அடிமையாக மாட்டேன்னு கங்கணம் கட்டின்றது தான் நான் கோபாலன் ஒண்டி தான் சேவை செய்வேன், வேறு யாருக்கும் நான் சேவை செய்ய மாட்டேங்கிற ஒரு தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். கோபாலருமா நம்ம வந்து ரொம்ப சாத்வீகமாக ரொம்ப எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, டெரரிஸ்ட் பக்தா. நம்ம நாயன்மார்களையும் சில பேரை பார்க்கலாம், டெரரிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி, அதாவது ஆச்சாரம் அப்படின்னா 100%, அதில் 1% கூட விடமாட்டாள். குருதேவர் ராமகிருஷ்ணருக்கு வந்து ஏதோ பரிமாறும்பொழுது முதல் 2வது விசிட்டில் என்னமோ ஏதோ பரிமாறும்பொழுது அந்த கரண்டி வந்து குருதேவரோட கையை பட்டுட்டுதான், ஜஸ்ட் டச் பண்ணிட்டுதான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக தூக்கி போட்டுட்டாங்க. அந்த கரண்டியே தூக்கி கங்கையில் போட்டுட்டான். ஏன்னா அது வந்து எச்சையாயிடுதான். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு நிஷ்டையை கொண்டவர்கள், யாருக்கும் தலைவணிங்கனவே கிடையாது. அந்த கோபாலனுக்கு உண்டி தான். அது தமிழில் நல்ல நல்ல பாசுரங்கள்லாம் இருக்குது. அதான் பாகவதர்லாம் வந்தான்னா இதை எடுத்துட்டு இதையே ஒரு நாள் வர்ணிப்பா. அந்த அப்படிப்பட்டவங்க வரும்பொழுது குருதேவர் என்ன பண்ணுறாரு, சுச்சோ நான் இந்த மாதிரி மனுஷனாக இருந்தேன்னா எடுத்துக்க மாட்டான்ட்டு அவரே கோபாலனாக மாறுறார். கோபாலன் வந்து அவருடைய உடம்பிலிருந்து வெளியே வந்து முதல் முறையாக, அப்போ தான் கோபாலர்மாங்கிற அந்த பேர் அகோரமணிக்கு கோபாலர்மான்னு அதுக்கப்புறம் தான் பேரே வந்து இது புனை பெயராக. அந்த அந்த அவ்வளந்த அளவுக்கு ஒரு பக்தி. அப்போ கூட குருதேவர் வந்து அந்த பிரேம பாவங்களை இதுக்கு பாவம் அப்படின்னு சொல்கிறார். 3 மாத காலம் அதே மனநிலையிலேயே இருந்திருக்காங்க. எப்போ வேணாலும் அனவரத்தும் அகோரமணியோட அந்த அந்த கோபாலகிருஷ்ணன் வந்து விளையாடிருக்கார். அதை படித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் பக்தி வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது ஒருத்தரன்னு. அதாவது பகவான் வெறும் தரிசனம் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை, நமக்கு எப்படி தேவையோ அப்படி அவர் தரிசனம் கொடுக்குறார். அதுக்கு வந்து குருதேவர் இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதனால் அந்த ஆஞ்சநேய பெருமானுக்காக அந்த கண்ணபிரான் ராமருடைய வேஷம் போட்டது வந்து அது கதையாக இருக்கலாம், ஆனால் அந்த கதை நிஜமாக முடியும் அப்படிங்கிறது நம்ம கலியுகத்தில் பக்தி மூலமாக இதை அடைய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்கா கோபாலர்மா. அதில் அவள் வாழ்க்கையை படிக்கும்போது எனக்கு நிகழ வச்ச ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யத்துவம் கோபாலரோட அந்த கிருஷ்ணகோபாலோட பெற்ற பிறகு திரும்பவும் அதிகாலையில் அகோரமணி அங்கே இருந்திருக்கா போல் இருக்குது தக்ஷிணேஸ்வரத்தில், எழுந்து உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறதுக்கு மாலையை எடுத்திருக்கா. அப்போது குருதேவர் பார்த்துட்டு, இன்னும் மாலை உருட்டுறியா நீ, இதெல்லாம் தேவையே இல்லையே, நீ தான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டாயேன்னு. இல்லை இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அதுக்கப்புறம் ஒன்று வரும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எனக்கு தெரிய வந்தது. ஏன் வந்து இன்னும் பண்ணுறேன், அப்போ தேவையில்லையா, இல்லை தேவையில்லைண்ணா 3 வாட்டி கேட்குறேன். தேவையா இல்லையா, இல்லை தேவையில்லைண்ணா. கண்டிப்பாக தேவையில்லைண்ணா, இல்லை நீ பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, அடையிறதெல்லாம் அடைச்சாச்சு, பண்ண தேவையில்லைண்ணா. அப்புறம் சொல்கிறா, இல்லை பண்ணணும்னு நினைக்கிறேனே. அது வந்து பிராரப்தம், அது அந்தளவுக்கு அது ப்ராக்டிஸ். 30 வருஷம் ஒரே வழியாக போகும்பொழுது அந்த ஒத்தடி பாதை நல்லா பளிச்சுன்னு தெரியும். காட்டு வழியாக போனால் கூட அந்த ஒத்தடி பாதை பளிச்சுன்னு தெரியும். ஸோ பண்ணுற போது அப்போது சரி நீ பண்ணணும்னு நினச்சேன்னா நீ எனக்காக பண்ணு. குருதேவர் இந்த ஒரு பாக்கியத்தை யாருக்குமே கொடுக்கல. பக்தியால் கோபாலர்மா அடைந்தா, ஞானியும் பெறவில்லை. எனக்காக பண்ணுன்றது ஞானி கூட பெற மாட்டார். பக்தனாக இருந்த அந்த பக்தி வழியில் சென்ற
கோபாலர்மாவுக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியம். அதாவது எப்படின்னா, அதாவது என்னுடைய நல்லதுக்காக, அவர் யார்? அவரே அவதார புருஷர். அவதார புருஷரோட நல்லதுக்காக நீ ஜபம் பண்ணுன்றப்போ அதையே உள்கருத்தாக கொண்டு கடைசி வரைக்கும் அதே தான் செஞ்சுருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க அந்த ஜபமாலையை தூக்கி கங்கையிலேயே போட்டு ஒரு காலத்தில், அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து அது பழக்கம் தோஷம், அது கை உருட்டு தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மை கோபாலா அப்படின்னு ரொம்ப அந்த பக்தியை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது இதை பார்க்கும்போது மனசை ரொம்ப நெகிழ வைக்கிறா இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதை பற்றிய உண்மைகள் புரியதற்கு. ஒரு முறை, இன்னும் 2 நிமிடம், குருதேவர் மாஸ்டர் மகாஷை இருந்திருக்காங்க, நரேன் இருந்திருக்கார். அந்த சின்ன சின்ன பசங்க, அவெல்லாம் எல்லாம் சின்ன பசங்க தான், 18-19 வயசு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாம் பேசின்னு இருக்கப்போ இவர் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஹியூமரிஸ்ட் ஸ்ரீராமகிருஷ்ணா. அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம், பசங்கள்லாம் தரையில் உருள்றாங்க, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் உருள்றாங்க. அந்த அளவுக்கு ஜோக் அடிக்கிறார் அவர். ஜோக்கெல்லாம் எப்படி தெரியுமா, நாம் தான் நினச்சிட்டு இருக்கோம் அது காஸ்பெல்லாம் வரலை, நிறைய பிலோ தி பெல்ட் இருக்கும். ஏன்னா அந்த பசங்க அது மாதிரி அவங்களுக்கு சில கருத்துக்கள்லாம் நேரடியாக போய் சேர்றதுக்கு அந்த ஒரு அவரும் கிராமத்து புறத்துலேருந்து வந்தவர். ஸோ அவர் அந்த கிராமப்புற பாஷையை இங்கே நக்கல் பண்ணும்பொழுது இவங்களுக்கெல்லாம் நில கொள்ளாது, ஆனந்தத்தில் அப்படியே தளிச்சுட்டு இருக்காங்க, தரையில் ஊருண்டுருக்காங்க. மாஸ்டர் மகாஷை சொல்கிறார், they were rolling on the ground in joy. அப்போது அந்த நேரத்தில் ஒரு பாடகன், அந்த பாடகன் ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறான். அந்த ஜோக்கு பாட்டு ஒரு பாட்டு போயின்னு இருக்கு, அது பாட்டு பார்க்க ஒரு ரூபா போயிடுது, அது எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு. ஒரு பாட்டு போயின்னு இருக்கப்போ அவன் சொல்கிறான், ஓ மனமே, நீ கடவுள் துர்கையின் பேரை நீ எடுத்துக்கோ, போக போக உனக்கு அந்த கருத்து உனக்கு புலனாகும். போக போக புலனாகுமா? இது என்ன பாட்டு இது, இப்படியா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்ன்ட்டு இந்த 2 கையை எடுத்துன்னு மாற அடிச்சிருப்பார். காலை இந்த பசங்க ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட வாங்கும் பொழுது அது எப்படி நம்ம அடம் பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். காலை போட்டு அப்படி விரித்து அடிக்குமா, கையை அப்படி இப்படி அடிக்கும். அதே போல் லிட்ரலி மாஸ்டர் மகாஷ் எழுதுகிறார், அந்த ஒரு சிசு போல் தாயை பிரிந்து இருக்கிற அந்த சிசு திரும்பவும் தாயிடம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தோடும் தாகத்தோடும் அந்த கையும் காலையும் போட்டு அடிப்பாராம். அடிச்சுட்டு கண்ணிலேருந்து தாரையே தண்ணி வருமா குருதேவருக்கு. மாஸ்டர் மகாஷ் எழுதுகிறார், அவருடைய இந்த மார்பகம் இருக்கே அது அப்படியே இதாகிடுமா, செவந்து போயிருக்குமா. வியப்பாக சொல்கிறார், இது என்ன என்ன தரிசிக்கிறேன் நான். இது ஒரு க்ஷணம் முன்னாடி தான் எல்லாரோடையும் நல்லா சிரிச்சுட்டு நல்லா இருந்தார், அடுத்த க்ஷணம் இங்கே போயிருக்காரு. இதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சிரிச்சுண்டு விளையாடிண்டு எல்லாருக்கும் குதூகலமாக இருந்திருக்கிற சமயத்திலும் அவர் அந்த பகவான்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பர்ஷத்தை அவர் அதிலிருந்து விலகவே இல்லை. அந்த பாட்டு அவரை immediately transformed into a personification of bhakti rasa and bhakti bhava. அப்புறம் முடிவாக எப்படி இப்போ பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார், இந்த உலகமாக இருக்கிறது பார்த்திங்களேன், இந்த உலகம் ஐஸ்வர்யம் இதுக்கு மிக்கது தான், கரெக்டு தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் ஈஸ்வரனோட சேர்ந்தது, அதுக்கு நான் ஏன் போட்டி போடணும்? நான் போட்டி போட கூட நமக்கு கிடைக்குமா? கிடைச்சா கூட இரவல் தான் கிடைக்கும். இரவல் வாங்கின பொருள் ஒரு நாள் திருப்பி தரதான் செய்யணும். அதனால் தாயே, நன்மையும் தீமையும் உன்னுடையது, நீ எடுத்துக்கொள், உன்மேல் எனக்கு உன் தூய பக்தி. அந்த அந்த பக்தி எப்படின்னா, அந்த 3 பக்தி, தர்ம அர்த்த காம, அந்த 3 சக்தியையும் பகவானிடம் செலுத்தும் பக்தியை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி ஒருமுகமாக பரம பிரேம ரூபமாக அவரே திகழ்கிறார். அவரே அந்த பக்தியை நமக்கு வழங்குவார் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் இந்த சொற்பொழிவை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.